வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சயின்ஸ் எந்தூசியாஸ்டாக இருந்து நீங்கள் சயின்ஸ்லேயே டிகிரி வாங்கியிருக்கீங்க இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். அண்ட் 2, நீங்கள் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் பிஎஸ்யூஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸ் ஆகட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களை தேடி வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ CDFD ஹைதராபாத் அப்படிங்கிற அங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ஜாப்ஸை பற்றி தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ CDFD அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ இவங்க பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சிலுக்கு கீழே வராங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு கீழே வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேசிக்காக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10/10/2025. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படின்னு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும்போது பிஎஸ்சி ஆர் பிடெக் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் பேஸ்டாக தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அமைய போகுது. ஸோ பர்டிகுலராக எந்த ஸ்ட்ரீமும் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் ஜெர்னலிஸ்டிக்காக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடெக் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 30 தான் இருக்கணும் அப்படிங்கிறது சில போஸ்டிங்ஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீ பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 rupees அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 30/9/2025. ஸோ நீங்கள் அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீ பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா cdfd.recruitment@gmail.com நீங்கள் ஏதாவது குவரிஸ் இருந்தால் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன் டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய் நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா cdfd.org.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். இதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் இது கூடவே இணைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதி, வேலையும் நமதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.